என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகின்றது. என் குழந்தையை, நான் சொல்லக்கூடிய செய்தியை நீ செவிகொடுத்து கேட்டுவிட்டால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். நான் உன் அப்பன் அல்லவா? உன்னோடு நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நான் எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இந்த கருப்பனுடனிருந்து உனக்கு எதை செய்வதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நான் உனக்கென கொண்டு வந்து உன்னிடம் சொல்வதற்கு முழுக்க முக்கியமான காரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய நல்ல மனதிற்கு இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற சன்மானம். உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன் கருப்பன் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். அதைத்தான் உன் வாழ்க்கையில் நான் என்னவென்று நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ பெறக்கூடிய விஷயங்களை சரியாக நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும். எது நடந்தாலும் நான் இருக்கிறேன். எந்த விஷயமாக இருந்தாலும் நான் உன்னை நிச்சயமாக காத்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு விட்டால் இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை நீ மீட்டெடுப்பதில் முழுக்க கவனத்தோடு இருந்து விடுவாய். ஒரு தெய்வ சக்தியானது உன்னை தேடி வர துடித்து கொண்டிருக்கின்றது. இந்த தெய்வ சக்தி உன்னை தேடி வர துடித்து கொண்டிருப்பது உனக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரிந்தது என்றால் நிச்சயமாக உன்னை விட சந்தோஷத்தில் யாரும் இங்கு இருக்க முடியாது. உன்னை விட பெருமகிழ்ச்சியில் துள்ளி குடிப்பது இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் இந்த தெய்வ சக்தி யார் என்றும் இவர்கள் உன்னை தேடி வருவதற்கான காரணம் என்னவென்றும் உனக்கு சொல்லிவிடத்தான் இந்த கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன். எதையும் நடந்த பிறகு யோசித்து வருந்துவதை விட நடக்கும் விஷயம் நல்ல விஷயமாக இருக்கும் பொழுது அதை என்னவென்று தெரிந்து கொள்வது உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் செய்து கொண்டிருக்க வேண்டாம். உன்னை நம்பி உனக்கான வாழ்க்கை இது என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாக எதையும் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்களை எல்லாமும் பார்த்து கொண்டிருப்பதை விட நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் தெளிந்து கொண்டோமானால் அது போதும். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களில் நாம் கவனம் கொண்டோமானால் அது போதும். எது நடந்தாலும் சரி, அது நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். எந்த விஷயமாக இருந்தாலும் அது நிச்சயமாக நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் சொல்லும் எல்லா சொல்லும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே. நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உன் வெற்றி அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடத்த வேண்டி நான் இருக்கும் இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. தேவையில்லாதது எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் சென்று உனக்கான நல்ல நேரத்தை அது உருவாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்கான சந்தோஷங்களை அது நிச்சயமாக முன்னின்று நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒரு தெய்வ சக்தியானது உன்னை தேடி வர துடிக்கிறது என்றால் இந்த இடத்தில் என் பிள்ளை நீ கொஞ்சம் உன்னிப்பாக ஒவ்வொன்றையும் கவனிக்க வேண்டும். தெய்வ சக்தி வருகின்ற நேரம் உனக்கு நல்லதா அல்லது கெட்டதா? இந்த தெய்வ சக்தி எதை தேடி உன் வாழ்க்கையில் வருகின்றது அல்லது எதை கொடுக்க வருகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து நான் நடத்துவது எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு எதை செய்தாலும் அவை அத்தனையிலும் நிச்சயமாக உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதுவென்றாலும் சரி, நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்புவதுதான் சரியல்லவா? கருப்பன் ஒரு தெய்வ சக்தி உன் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்பதை உனக்கு தெளிவுபடுத்தும் இந்த நேரம். இனி எதையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. எதையுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நீ தொலைத்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. நான் வருகின்ற நேரம் உனக்கு ஆச்சரியங்கள் தொடர்ந்து வரும் என்பதனை நீ நம்பு. தேவையில்லாமல் எதையோ எண்ணிக்கொண்டு என் பிள்ளை இனி ஒருபொழுதும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உடனிருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். கனவிலும் நினைத்திராத ஒரு வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். சூழ்நிலை எதுவென்றாலும் அது உன்னோடு நின்று உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் இந்த நேரம். இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்வது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக உனக்கு தெளியப்படுத்தும். நான் இருப்பதும் உனக்கு நன்மைகளை கொடுப்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான ஒன்றை தருவதும் மிக மிக அவசியம்தான். இதையெல்லாமும் தொலைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம். உடனிருக்கும் காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணத்தோடு இங்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் உணரும் பொழுது நம்மை தேடும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். உன் வீட்டு வாசலுக்கு வருகின்ற ஒரு தெய்வ சக்தி உன்னை பற்றி என்ன நினைக்கிறது, ஏது நினைக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த சக்தி உன்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உடனிருக்கும் இந்த காலங்கள் இனிமேலும் எதையும் தாண்டி உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு மிக பெரிய மாற்றத்தையே தந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பன் நான் உனக்கு எதையும் சொல்லித்தர கடமைப்பட்டவன். இந்த கருப்பன் நான் எந்த விஷயத்திலும் உனக்கு உண்மையாக இருக்க கடமைப்பட்டவன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடப்பது என்றும் ஏது நடப்பது என்றும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளும் மிகப்பெரிய நம்பிக்கைகளும் உடனிருந்து கிடைக்க பெற வாய்ப்புகள் அதிகம் அல்லவா? உன்னை சுற்றி எது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் உன் அப்பன் நான் கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? தேவையற்ற எண்ணங்களாலும் தேவையற்ற சிந்தனைகளினாலும் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்க போகிறது என்பதனை புரிந்து கொள். தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு எல்லாமும் சரியாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் பதறி துடிக்க வேண்டாம். இந்த கருப்பன் நான் உடன் இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம். எந்த நொடியிலும் உனக்கு நல்லது நடக்கும். கருப்பனின் அன்போடு இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசைகள் எல்லாமும் நிறைவேறும் காலம். என் பிள்ளைக்கு விரும்பியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் காலம். உன்னை தொடரும் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொன்றிலும் தேவையான எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை நினைத்து சந்தோஷப்படு. உன்னை தேடி வரும் விஷயங்களை முழுக்க முழுக்க உன் வசமாக்கு. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டாம் அல்லவா? இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்.
நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த சூழ்நிலை இந்த கருப்பனோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது போதும். அப்பன் இதுவரையிலும் உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாம் தந்திருக்கின்றேனோ அதை எல்லாமும் உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் என்பது உனக்கு நிலையான ஒன்றாக மாற வேண்டும் என்பதுதான். கருப்பன் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதுதான். எதையுமே நடத்தி இந்த வாழ்க்கையில் முடிக்கும் நேரம். உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் பிள்ளை இனிமேலும் நீ நினைக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் உனக்குள் ஏற்படுத்திய இந்த உண்மைகள் இனி எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தட்டும். காரணத்தோடு உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்கள் அல்லவா. தேவையில்லாமல் இனி எதையுமே நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருப்பதை எல்லாம் விட்டுவிட்டு உன்னோடு உடனிருந்து நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள். அது போதும். எதிலுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தேவையான ஒவ்வொன்றையும் நான் கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன கொடுக்க எண்ணினாலும் நீ முதலில் அதிலிருந்து உன் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதனை தெரிந்து கொள்ள தயாராகும். உன் வாழ்க்கை இதிலிருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகும். நாம் ஆசைப்படுவது எல்லாமுமே நமக்கு நடக்கும். நாம் விரும்புவது எல்லாமுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சுற்றி இருப்பது எல்லாமும் நமக்கு என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று பயப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான தருணங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் குழந்தைக்கு நான் வருவதை நீ உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கினால் அது போதும். நல்லதுதான் நடக்க வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள ஆசைப்படுவது உண்மைதானே? அப்படியானால் நான் சொல்வது போல உன்னை தேடி வருகின்ற இவர்களை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க நினைக்கும் இவர்களை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. அதிர்ஷ்டத்தை எல்லாமும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாழ்க்கை இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த கருப்பன் நான் உடனிருக்கும் காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாமும் இனி நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த தெய்வ சக்தி யாரென்று கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ முதலில் ஆச்சரியமடைவாய். ஏனென்றால் இவர்களெல்லாம் நம்மை தேடி வருவார்களா என்ற எண்ணம் உனக்கு இருந்திருக்கலாம். ஆனால் உனக்குத்தான் இவர்களை தெரியவில்லை. இவர்கள் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றித்தான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தாண்டி உன்னோடு உடனிருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கென என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை எல்லாமும் தெரிந்து கொள்ளும் இந்த பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் சொல்லும் சொல் உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான நேரங்களை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கொண்டு உன்னை நல்வழிப்படுத்த வருகின்ற இந்த காலம் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் செல்ல முடிவெடுத்து விட்ட பிறகு என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு தரும் இந்த நேரங்கள் எல்லாமும் இந்த கருப்பனின் அன்பு கொண்டு உனக்கு நடப்பதுதான். உன்னை தேடி வருகின்ற தெய்வ சக்தி யார் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நிற்க வேண்டி நினைக்கின்ற அந்த தெய்வ சக்தி வேறு யாரும் இல்லை. அவர்தான் இந்த சிங்கமுகத்தை உடையவளான பிரத்யங்கராதேவி. சிங்கமுகம் கொண்டவளான பிரத்யங்கராதேவி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்றார். இவள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் குழந்தை நீ மீண்டு வர வேண்டும். எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து உன்னை வேதனைப்படுத்தி விட்டதே என்று எல்லாம் பதறினாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருந்த சில தீமைகளை வேறறுக்க இந்த தாயானவள் முடிவெடுத்து விட்டு வந்திருக்கிறாள் என்பதுதான் உண்மை. இவள் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. முழுக்க முழுக்க உனக்கு மிகச்சரியான ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் நினைத்தது எல்லாமும் நமக்கு எப்பொழுதும் நன்மைகளையே நடத்தும் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையையும் நாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் நமக்கான தேவைகளை என்னவென்று நாம் உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. உடனிருக்கும் காலம் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் இந்த தெய்வத்தினால் ஒரு மாற்றத்தை நடத்தும் என்றால் அதை ஒரு காலமும் என் குழந்தை நீ தவிர்க்க முடியாது. ஒரு நாளும் இதனை என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது. என் குழந்தையே, இத்தனை காலம் இந்த கருப்பன் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீ நம்பியது போல இப்பொழுதும் நிச்சயமாக நீ நம்ப வேண்டும். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகளை நீ பெற வேண்டும் என்பதனை நான் உறுதி செய்கிறேன். கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வ சக்தி வந்திருக்கிறது என்றால் அதை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு இருக்கும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளும் இந்த தெய்வத்தினுடைய அன்பு இனி உன்னால் மறக்க முடியாத ஒரு அன்பாக இருக்கும். எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனத்தோடு கலங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை கொண்டு எதையும் நடத்தி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் நம்பிக்கையும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நினைத்தது போல உனக்கான எல்லா விஷயங்களுமே சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்குமே நீ கலங்கிட வேண்டாம். அப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லது நடக்கும். பிரத்யங்கரா தேவியை கையெடுத்து வணங்கத் தொடங்கு. இவள் உன் வீட்டிற்குள் வந்து உனக்கான நன்மைகளை செய்ய நினைத்திருக்கும் இந்த நேரம் இவளுக்கும் நீ நிச்சயமாக உன் அன்பினை வெளிப்படுத்தி விட்டாயானால் எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடாமல் இவள் உன்னை தேடி வருவாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் வரும் நேரங்கள் உனக்கான எல்லாவற்றையும் இனி நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரம் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கடந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். என் குழந்தையே,
கருப்பனின் அன்பு போல பிரித்யங்கரா தேவி உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் இந்த அன்பை ஒரு நாளும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. உனக்கு நடந்து முடியும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கட்டும். இந்த கருப்பன் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய நம்பிக்கைகளையே கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.